எக்ஸைஸ் 8.6ல 7th சம் u of x, yக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, x and yக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் dou u by dou s, dou u by dou t கொடுத்துருக்காங்க. at x is equal to t is equal to 1ல நம்மளுக்கு அந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ u is equal to e power x sin y, x is equal to st square, y is equal to s square t இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா dou u by dou s கண்டுபிடிக்கலாம். dou u by dou s டேரெக்டாக u வந்து எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, பிகாஸ் யூங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ஃபங்க்ஷனால் மேட் ஆயிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது, டேரெக்டாக எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் dou uவை ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அந்த எக்ஸை என்ன செய்வோம், எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸுங்கிறதுமே ரெண்டு வேரியபிளால் மேட் ஆயிருக்குங்கிறதுனால தான் இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் போடுறோம். வெறுமனே எக்ஸ் வந்து எஸ்ஸால் மேட் ஆயிருக்கு, எஸ்ஸுங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், dx by dsன்னு போட்டுக்கலாம். இங்கேயும் ரெண்டு வேரியபிள் இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போடுறோம். ஓகேவா? எகைன் dou u by dou y இன்ட்டு dou y by dou s. ஓகேவா? இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு dou u by dou x கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த dou u by uங்கிற எக்ஸ்பிரஷனில் எக்ஸு ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அந்த ஒய்ங்கிற டேர்மை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த சைன் ஒய் அப்படியே இருக்கும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இ பவர் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு dou u by dou y கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சேம் ஈக்குவேஷன் அங்கே ஆனால் என்னது, எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ இ பவர் எக்ஸையே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் ஃப்ரண்ட்டில். சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ் ஒய் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு dou x by dou s கண்டுபிடிக்கலாம். x is equal to s into t ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இதில் டீங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ டி ஸ்கொயரை முன்னாடி அப்படியே எழுதிக்கலாம். எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா எஸ்ஸுங்கிறது தான் வேரியபிள். ஸோ எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஸோ டி ஸ்கொயர் இன்ட்டு 1 டி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு dou y by dou s கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எஸ் ஸ்கொயர் டீன்னு இருக்குது. இப்போது நம்ம எஸ்ஸால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் டீங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ டி எடுத்து அப்படியே முன்னாடி எழுதிக்கோங்க. எஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2s, அதாவது மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துடும், இன்ட்டு எஸ் மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? அப்போ 2st. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? dou u by dou s is equal to dou u by dou x ஓட வேல்யூ எடுத்து எழுதிங்க. ஸோ இ பவர் எக்ஸு சைன் ஒய் இன்ட்டு dou x by dou s ஓட வேல்யூ அது என்னென்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் dou u by dou y கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இ பவர் எக்ஸு காஸ் ஒய் இன்ட்டு dou y by dou s அதுக்கு 2st. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்னா, இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டி, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இ பவர் இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், எஸ்டி ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு சைன் ஒய்க்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், எஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு டி ஸ்கொயர்னு இருக்குது. டீக்கு அந்த டி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இருக்குது, எகெயின் இந்த டேர்முக்கு வந்துடும். இ பவர் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், கொஷினில் இருக்க எஸ்டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். இன்ட்டு காஸ் ஒய், ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், எஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு 2st. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், s is equal to t is equal to 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? அட் s is equal to t is equal to 1 நம்மளுக்கு dou u by dou s ஓட ஆன்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? dou u by dou s is equal to e பவர் எஸ்ஸுக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஓகேவா? எகெயின் சைன் எஸ் ஸ்கொயர் டீன்னு இருக்குது, எஸ்ஸுக்கு 1 டீக்கு 1, ஸோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். இன்ட்டு டி ஸ்கொயர், டீங்கிறது 1 ஸ்கொயருங்கிறது 1. ஓகேவா? இன்ட்டு ப்ளஸ் இ பவர் எஸ்ஸுக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஓகேவா? ஸோ காசு எகெயின் எஸ்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயருங்கிறது 1 இன்ட்டு டி ஸ்கொயர், டீங்கிறது 1. ஓகேவா? இன்ட்டு 2 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 1. ஓகேவா? எல்லாமே சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் அப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 1ஆல் இந்த எக்ஸ்பிரஷனை ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இ பவர் 1 இன்ட்டு 1ங்கிறது இ பவர் 1 தான். ஸோ இ பவர் 1 இன்ட்டு சைன் 1. ஓகேவா? இ இன்ட்டு சைன் 1ன்னு எழுதிக்கலாம். இ பவர் 1ன்னு எழுதலாம், இல்லை இ மட்டும் எழுதினாலும் ஓகே தான். ப்ளஸ் இ பவர் எகெயின் 1 தான், அதனால இ மட்டும் எழுதிக்கலாம். இன்ட்டு காஸ் 1 இன்ட்டு 1 காஸ் 1. ஓகேவா? இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே 2 எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபைனலாக என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா, ஈயை காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சைன் 1 ப்ளஸ்ஸு 2 காஸ் 1ன்னு இருக்கும்.
ஓகேவா? இதுதான் நம்மளோட டோ யூ பை டோ எஸ் அட்டு 1,1. அதாவது எஸ்ஸுக்கும் டீக்கும் 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா இதான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோ யூ பை டோ எஸ் டோ யூ பை டோ எஸ் தான் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டோ யூ பை டோ டி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எகெயின் டோ யூ பை டோ டிக்கு நம்மளுக்கு என்ன தேவை? டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஏன்னா யூங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய்யால் மேடாயிருக்கு. அதனால் டேரெக்டாக டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் அது எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எக்ஸுங்கிறதுல 2 வேரியபிள் இருக்குது, எஸ் டீன்னு 2 இருக்குது. அதனால் இந்த இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரியே ரெண்டாவது டேர்ம், ஏன்னா யூங்கிற எக்ஸுங்கிற டேர்முக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால ஒய்க்கு எழுதணும். இப்போ இசட்டுங்கிற வேரியபிள் இருந்ததுன்னா ப்ளஸ் போட்டு இசட்டுக்கும் இதே மாதிரி டேர்ம்ஸ் எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. எகைன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டோ எக்ஸ் பை டோ டியும் டோ ஒய் பை டோ டியும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டோ எக்ஸ் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு கொஷின் பார்த்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்டி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது நம்ம டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட். ஓகேவா? எஸ்டி ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன செய்ய போகிறோம்? எஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்க போகிறோம். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு டீயில் மேலே பவரில் 1 குறைஞ்சிக்கும். ஸோ 2 - 1ங்கிறது 1, அது போலனாலும் பரவாயில்ல. ஸோ 2STன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ டி. டோ ஒய் பை டோ டிக்கு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ் ஸ்கொயர் டி. ஓகேவா? எஸ் ஸ்கொயர் டி. அப்போ எஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ எஸ் ஸ்கொயர் அப்படியே முன்னாடி எழுதிக்கிறோம். டி மட்டும் தான் வேரியபிள். ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணும்போது எஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ். டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ இந்த இருக்குது பாருங்கள், இ பவர் எக்ஸு சைன் ஒய். ஓகேவா? இ பவர் எக்ஸு சைன் ஒய் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி. டோ எக்ஸ் பை டோ டியோட வேல்யூ என்னது? 2ST. ஓகேவா? ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய். டோ யூ பை டோ ஒயோட வேல்யூ வந்து இ பவர் எக்ஸு காஸ் ஒய். அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம், காஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. டோ ஒய் பை டோ டியோட வேல்யூ எஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரிஜினலாக என்ன ஈக்குவேஷனில் இருக்கோ அதை கொண்டு போய் என்ன எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷனில் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம என்னென்னு செய்ய முடியும்? எஸ்ஸுக்கும் டீக்கும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம்? எஸ்டி ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். சைன் ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம்? எஸ் ஸ்கொயர் டி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இன்ட்டு இங்கே ஒரு 2ST இருக்குது. ஸோ 2 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்டி ஸ்கொயர், ஒய்க்கு பதில் சாரி 2 இன்ட்டு எஸ்டி. எக்ஸ் அண்ட் ஒய் கிடையாது, 2 இன்ட்டு எஸ்டி. அது ஏற்கனவே எஸ்ஸும் டீயாலையும் மேடாக இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ப்ளஸ் இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இ பவர் எக்ஸுக்கு பதிலாக எஸ்டி ஸ்கொயர் இன்ட்டு காசு ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம்? எஸ் ஸ்கொயர் டி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இன்ட்டு இங்கே ஏற்கனவே எஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது எல்லாத்தையும் எஸ்என் டீயாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? அட் எஸ் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 1, டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு அப்படியே எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கே 1, எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இ பவர் 1 இன்ட்டு 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஓகேவா? இன்ட்டு சைன் ஆஃப் 1 ஸ்கொயர். எஸ்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கடைசியாக சைன் 1ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 1. ஓகேவா? ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வரும். ஸோ இ பவர் எஸ்ஸுக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 1, இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இ பவர் 1 கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ காஸ் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 1, ஸோ 1 ஸ்கொயர், இங்கே 1 ஸ்கொயர் இன்ட்டு 1, டீக்கு பதிலாக 1 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இ சைன் 1 இது எல்லாத்தோடையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற 2. ஓகேவா? அந்த 2 முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம். ப்ளஸ் இ பவர் 1 இன்ட்டு காஸ் 1. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1, இது எல்லாத்தையுமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன கிடைக்கிது? இ காஸ் 1. ஓகேவா? இந்த ஈங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 சைன் 1 ப்ளஸ்ஸு காஸ் 1. இதுதான் நம்மளோட டோ யூ பை டோ டியோட வேல்யூ அட் 1,1. ஓகேவா?